கொடிக்கம்பம் நிறுத்துறதுக்கான சில ஏற்பாடு நடக்குது. ஆனால் அது அப்படியே வந்து சாஞ்சு ஒரு கார் மேலே விழுது. அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு எதுவும் இல்லை. இது விழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பதபதப்பா இந்த ஏற்பாடுகளில் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கே இல்லையோ? நீங்கள் எங்கே மாநாடு நடத்த போனாலும் அங்கே இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆளுங்கட்சி வந்து எப்பவுமே அப்படி தான் இருக்கும். இதே நாளைக்கு ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்து விஜய் ஒரு மாநாடு போட்டாலும் இதான் நடக்கும். இந்த மதுரை மாநாட்டில் நம்ம கடந்த முதல் மாநாட்டில் கூட பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், சில கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் ஆளுமைகள் வந்து முதல் மாநாட்டிலேயே வந்து விஜய் கட்சியில் இணைகிறாங்க அப்படின்னு பேசப்படுது. நம்ம பெரிய அளவில் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. ஸோ இந்த மாநாடப்பவும் கூட முக்கியமான தலைவர் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மாநாடப்பம் சொன்னாங்க. அந்த மாதிரி எதாவது கேள்விப்பட்டு அவேக்கா தலைமையிலிருந்து தொண்டர்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, முக்கியமாக இந்த சோசியல் மீடியாவில் இயங்குகிறவர்களுக்கு நீங்கள் பெருசாக அஜித்தையோ ரஜினியோ அடிக்காதீங்கன்னு தான் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம் ஒரே அடியாக வந்து மொத்த கூட்டமும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருப்பாங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த 18 வயசு பசங்களுடைய ஓட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக விஜய்க்கு இருக்கும். அவங்கள நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா கூட வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்தணன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில். இந்த மாநாடு குறித்து பல தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களை பொறுத்தளவில் இந்த மாநாடு ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் அது மட்டும் இல்லை, சினிமாவை கூர்ந்து கவனிக்கிற அடிப்படையில் எந்த அளவிற்கு ஒரு வரவேற்பு அதற்கு இருக்குது, அல்லது எதிர்மறையான விமர்சனம் இருக்குன்னு நினைக்கிறேன்? எதிர்மறையான விமர்சனம் எப்போவுமே இருக்கும். ஆமாம். ஏன்னா ஏற்கனவே இங்கே பழந்தின்று கொட்டை போட்ட பல கட்சிகள் இருக்கும் பொழுது புதுசாக ஒருத்தர் வருவதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அதற்கு எதிரான ஒரு கருத்து இங்கே பரப்பப்படும். ஸோ அப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அது தனியாக வச்சுருங்க. ஆதரவு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. ஏன்னா பல கட்சிகள் இங்கே துவங்கப்படும் வந்த விதத்தில் போயிருக்கு. சரி. பட் இங்கே பெண்களும் குழந்தைகளும் வர்றது வந்து நிஜமாக பெரிய ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம திராவிட கட்சிகளுடைய மாநாடெல்லாம் பார்த்துருக்கோம். தன்னெழுச்சியாக மக்கள் அங்கே கூடினதை நம்ம பார்த்ததில்லை. தொண்டர்கள் வருவாங்க, கூட்டமாக இருக்கும். அதில் அதான் கூடிய கூட்டம், கூட்டப்பட்ட கூட்டம், தொண்டர்கள் வருவாங்க, அவங்களுடைய எழுச்சி வேற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பெண்களும் குழந்தைகளும் வர்றது ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். சரி. என்னென்னா விஜய் வந்து எங்கள் வீட்டு புள்ளன்னு சொல்கிற பெண்களை நிறைய பேர் அங்கே பார்க்க முடியுது. இன்னொன்று, ஒரு வாரமாகவே அதை ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க மக்கள். எல்லாருமே பார்க்குறது என்ன நடக்குது. ஆமாம், அந்த ரேம்ப் வாக் இங்கே தான் விஜய் பண்ண போகிறாரு, ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க, அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு அந்த காலி மைதானத்தையே அவங்க திரும்ப திரும்ப காமிச்சு பேசி அதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாட்கள் செல்ல செல்ல இப்போ நாளைக்கு நடக்க போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கூட்டம் வந்து அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நாளைய கூட்டத்துக்கு இன்றைக்கே மக்கள் வர்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. சரி. ஆனால் அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒளிப்பதிவு செய்யிருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த கொடிக்கம்பம் நிறுத்துறதுக்கான சில ஏற்பாடு நடக்குது. ஆனால் அது அப்படியே வந்து சாஞ்சு ஒரு கார் மேலே விழுது. அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு எதுவும் இல்லை. அது விழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பதபதப்பாக இருக்குது. இந்த ஏற்பாடுகளில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனலாக சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கே இல்லையோ? எதுவும் மிஸ் ஆகுதா? இல்லை இது மாதிரி ஒரு ஏற்பாடுகளில் இது மாதிரி விஷயங்கள் சகஜம் நடக்கிறது இயல்பு தான்னு இது எடுத்துகிட்டு போயிடணுமா? இல்லை, கடந்த மாநாட்டில் வந்து நிறைய குறைகள் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் சுட்டி காட்டினாங்க. பொதுமக்கள் படுகிற அவஸ்தை எல்லாமே வந்து விஜய் பார்த்தார். ஏன்னா அதற்கப்புறம் வந்து காணொலிகளை வெளியில் வந்துச்சு, மயக்கம் போட்டு விழுந்தது, தண்ணி கஷ்டப்பட்டது, இது எல்லாத்தையுமே அவர் பார்த்தார். ஸோ அதன் காரணமாக இந்த முறை வந்து ஒரு சின்ன தவறு கூட நேர்ந்துடக்கூடாது அப்படின்னு பெரும் ஒரு பிரயத்தனப்பட்டு தான் எல்லா வேலைகளும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே அப்படி மேலோட்டமாக பார்த்தாங்க, மெத்தனமாக பார்த்தாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அப்போ அங்கே வந்து அங்கே தண்ணி குடிப்பதற்கான அந்த வசதிகள் எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்தது. அதே மாதிரி வந்து எத்தனை நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு,
அப்புறம் வந்து இந்த உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற வழிகள் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் பார்த்து எல்லாத்தையுமே பண்ணுறாங்களே இந்த மருத்துவர் குழு, இது எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இது நடக்குது. சரி. அப்போ ஏதோ ஒரு குறை ஒன்று இருக்கணுங்கிறதுக்காக நடந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை எதுவும் உயிரிழப்புகள் இல்லைங்கிறது ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஏன்னா இதுவே இன்னும் ஒரு 2 மணி நேரம் லேட்டாக அது விழுந்திருந்ததுன்னா ஒரு இரவு நேரத்தில் கட்டாயமாக இரவு நேரமே வேண்டாம். ஏன்னா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைய கூட்டத்துக்கு இன்றைக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சாப்பாடுலாம் கட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து எல்லாருமே திரண்டு நிற்கும் போது இந்த கம்பம் விழுந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும், எவ்வளோ உயிர்கள் சேதமாயிருக்குங்கிறத நினச்சி பார்க்குமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பட் நல்ல வேலையாக இது வந்து உயிர் சேதம் தவிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப. ஆனால் ஒரு கவனக்குறைவு தானே இது வந்து. கவனக்குறைவு அதுதான். விபத்து வந்து நம்ம சில நேரம் கவனக்குறைவாக இருக்கலாம், சில நேரம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது தானே. சரி. ஸோ அதனால் இதில் வந்து இந்த பொருத்தும் போது அது எந்த அளவுக்கு சரியாக இவங்க பண்ணாங்கங்கிறதெல்லாம் தெரியல. இப்போ அடுத்தடுத்து அவங்க விசாரணைகளில் தெரிய போகுது. பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கல. ஏன்னா கொடிக்கம்பம்ங்கிறது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான, அது விழுது அப்படிங்கும்போது அது ஒரு நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வருத்தம் கட்டாயமாக இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த மாநாடு 2வது மாநாட்டுக்கு மதுரையை அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? இல்லை, அவருடைய முதல் மாநாடே அங்கே போகணுன்னு தான் அவர் நினைச்சார். முதல் மாநாடு ஆக்சுவலாக எப்போவுமே மதுரைங்கிறது வந்து எல்லாவற்றிலும் கொஞ்சம் மேலோங்கியதாக நான் பார்க்குறேன். சரி. ஏன்னா அன்பு செலுத்துவதிலும் சரி, அருவலை தூக்குறதுலையும் சரி, அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க. சரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊரில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்க கொடுத்த வரவேற்புங்கிறது சாதாரணமானது இல்லை. மக்கள் நீதி மையமே அங்கே தான். ஆமாம். ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குற பூமியாக இருக்குது. சரி. நீங்கள் வந்து ஒரு அரைகுறை எண்ணத்தோட நீங்கள் அங்கே போனீங்கன்னா, இல்லைடா நமக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிற ஒரு தெம்போட திரும்ப பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறீங்க. ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப நேற்று அறிமுகமான ஒரு நடிகருக்கு இன்னைக்கு ரசிகர் மன்றம் முளைக்கிறது அங்கே தான். அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம சொந்தக்காரனே நம்மளை இன்னும் என்கரேஜ் பண்ணல, அதுக்குள்ளே யாரோ ஒருத்தன் போர்டு வச்சுட்டானே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அதை வந்து பல பேர் காமெடி எல்லாம் பேசுவாங்க. பட் நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். சரி. எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு பூமியாக மதுரை இருக்குது. அங்கே தான் வந்து முதல் மாநாடு நடத்தணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் பல்வேறு இடையூறுகள். நீங்கள் எங்கள் மாநாடு நடத்த போனாலும் அங்கே இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆளுங்கட்சி வந்து எப்பவுமே அப்படி தான் இருக்கும். இதே நாளைக்கு ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்து விஜய் ஒரு மாநாடு போட்டாலும் இதான் நடக்கும். திமுக இருந்தாலும் அதான் நடக்கும். வேற ஒரு கட்சி இருந்தாலும் அதான் நடக்கும். விஜயே நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாரு, புதுசாக வேற ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா செய்வார். ஏன்னா போட்டியாக ஒருத்தர் வரும்பொழுது யாராலும் விரும்பவே முடியாது. இதுதான் மனித மனம். ஸோ அப்படி தான் வந்து இதில் நடந்துச்சு. அப்புறம் எங்கெங்கே போய் கடைசியில் ஒரு இடத்த பிடிச்சி தான் அவங்க விக்கிரவாண்டியில் போட்டாங்க. பட் இந்த முறை வந்து அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக அந்த இடத்த பிடிச்சதே ரொம்ப ரகசியமாக வச்சுருந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுலேயும் டேட்டு மாறி போச்சு. விநாயகர் சதுர்த்தி வருதுனால முன்னாடி. இல்லை, அது நியாயமான காரணம் தான். ஏன்னா விநாயகர் சதுர்த்திங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி போச்சு. பிள்ளையார கும்புறது பக்திங்கிறது தாண்டி அதுக்குள்ளே ஒரு அரசியல் வந்த பிறகு அது வேற ஒன்றா மாறி போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கலவர பூமியில் இது வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தான் காவல்துறையுடைய அச்சமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளையார கொண்டு போய் கரைச்சிட்டா போதுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு நிலவரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு மாநாட்டை வச்சு அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு அது நடக்குதுன்னா அது தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தும். யாராவது ஒருத்தன் ஒரு பிள்ளையார் சிலைக்கு இன்னொரு பீடியை ஒரு தண்ணி இன்னி அடிச்சுட்டுனான்னு வைங்க, ஒரு விஜய் தொண்டர்னு நாளைக்கு அதை சொன்னால் கூட இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போ இது தேவையில்லாத வேலைன்னு காவல்துறை நினைக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. ஒரேடியா இல்லை எங்களுக்கு இழைக்கப்பட்ட எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காவல்துறை அச்சுறுத்துக்குது அப்படிலாம் சொல்லாம ரைட்டுங்க நாங்கள் ப்ரீவியஸாக வந்துடுறோம்னு வந்துட்டாங்க. இதையும் கொஞ்சம் பெருந்தன்மையாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நல்லது தான், நீங்கள் இன்னும் ப்ரீவியஸாக வர்றதுங்கிறது நல்லது தான், நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மதுரை மாநாட்டில் நம்ம கடந்த முதல் மாநாட்டில் கூட பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், சில கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் ஆளுமைகள் வந்து முதல் மாநாட்டிலேயே வந்து விஜய் கட்சியில் இணைகிறாங்க அப்படின்னு பேசப்படுது. ஆனால் பெரிய அளவில் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. ஸோ இந்த மாநாடு அப்பவும் கூட முக்கியமான தலைவர் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறாங்க, பார்த்துக்கிட்டு இருங்க, உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி மாநாடு அப்பவும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, மாற்றுக் கட்சியிலிருந்து நிறைய பேர் வருவதற்கான விருப்பத்தை அப்பப்போ தெரிவித்ததாகவும் விஜய் வந்து வேண்டாம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னு சொன்னதாகவும்லாம் தகவல்கள் இருக்குது. சரி. ஆனால் இப்போ வந்து என்ன ஸ்மெல் பண்ணுறாங்க ஆளுங்கட்சின்னா, யாரெல்லாம் அந்த பக்கம் போகிறாங்களோ அவங்களெல்லாம் போக விடாமல் ஒரு நல்ல ஒரு பசையோட வரவேற்கிற ஒரு வழக்கம் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதாவது தாவேக்காக்கு போகிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்க திமுக இழுத்துறாங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம்,
அது பெரிய ஆளோ சின்ன ஆளோ ம். அவர் ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதியாக இருந்து அதை அவரை போக விடாமல் ம். செய்வதற்கு ஒரு வேலை இங்கே நடக்குது. அப்படி தான் மைத்ரேயன் வந்து முதல்ல ம். தாவேக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணார். அது சம்மந்தமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. சரி. அதுக்குள்ளே இவங்க ஸ்மெல் பண்ணி டக்குன்னு வாங்கன்னு அவரை கூட்டு போயிட்டாங்க. ம். அவருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்குன்னா நம்ம நம்ப முடியாது, சொல்லவும் முடியாது. ம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ம். இப்போ செய்தித்தாளில் வருது இல்லை, மைத்ரேயன் தாவேக்காவில் இணைந்தாருன்னா ம். அடடா ஏற்கனவே எம்பியெல்லாம் இருந்தவர், அப்போ ஏதோ ஒன்று இருக்கலான்னு நினைப்பான்ல. ம். அந்த எண்ணத்தை கூட கொடுத்துடக்கூடாது மக்களுக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ம். ஸோ அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு கட்சி, ம். ஒரு பிரதானமான ஒரு கட்சி கட்சி. வந்து ம். கூட்டணி வைக்க முயலுது அப்படின்னா கூட உடனடியாக கூப்பிட்டு சந்திச்சு ம். அவங்களுக்கு என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்காங்க திமுகவில். சரி. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைய மேடையில் ம். மிகப்பெரிய ஆட்கள் யாராவது அங்கே வருவாங்களான்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ம். ஒருவேளை நார்த்துலேருந்து யாராவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. போன முறை வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் வர ம். வச்சுருந்தாங்க இல்லையா. ம். ஸோ அந்த மாதிரி இந்த முறை யாராவது நம்ம தமிழக மக்களுக்கு தெரிந்த முகங்கள் ம். வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் உறுதியாக தெரியல. சரியில்ல. ஆனால் வந்து சில செய்திகள் வரக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா திரு சரத்குமார் கூட அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னொரு நடிகரை வந்து விஜய் கட்டாயமாக சேர்க்க மாட்டார். ஏன்னா இப்போ சாதாரணமான நடிகர்களே வந்து தாவேக்காக்குள்ளே ம். இருந்தவங்க உங்களுக்கு தெரியும். இப்போ தாடி பாலாஜிலாம் இருந்தார், சவுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தார். ம். அவங்களுக்கெல்லாம் பெருசாக அங்கே Accommodation முக்கியத்துவம் இல்ல. கொடுக்கல. ம். முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன ம். என்ன காரணம்னா இது வந்து நடிகனுடைய கட்சி, அப்படிங்கிற மாதிரி ஒரு கூத்தாடி கட்சிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துடக்கூடாது. எதிர்க்கட்சிகளும் ம். அப்படி பேசிடக்கூடாதுன்னு அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். ம். ம். ஸோ அதனால எவ்வளவுதான் நீங்கள் அன்பு வச்சாலும் ம். அதை நீங்கள் அன்போடயே நிறுத்திங்க, நிறுத்திக்கோங்க. அதை தாண்டி பதவிக்கு வராதீங்கிறதுல ம். ரொம்ப உறுதியாக இருக்கார். சரி. அப்படி இருக்கும்போது சரத்குமார் மாதிரி ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்தால் அது உள்ள பல கூட்டணி குழப்பங்கள்லாம் வரும். ம். திடீர்னு அவர் ஒரு அணி உருவாக்குவார், பாலிடிக்ஸ் உள் பாலிடிக்ஸாக மாறுவது. சரி. ஸோ அதெல்லாம் விஜய் பெரும்பாலும் விரும்ப மாட்டார். சரி. அதனால முக்கியமான பெரிய தலைவர்களுக்கான வாய்ப்பு இந்த மாநாட்டில் இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் பட் நிறைய பேர் சேருவதற்கான விருப்பத்தை தெரிவித்ததாலாம் இருக்கு, தகவல்கள் வருது. வருது. முக்கியமாக அதிமுகவிலிருந்து ம். சில முக்கிய தலைகள் எல்லாமே ம். பேசுனதாகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னு அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அவர் சொல்றது வந்து கொஞ்சம் எலெக்ஷன் தேர்தல் நெருங்கட்டும்ங்கிற மாதிரி நினைக்கிறார். அது பக்கமா வரும்போது ஆமா, ஒரு 3 மாசம் அந்த அந்த நேரத்துல வரும்பொழுது திடீர்னு ஒரு அட்டென்ஷன் மக்கள்கிட்ட வரும்ல. ம். என்னடா சாரையா போய் இந்த கட்சியில சேர்றாங்க, ம். அப்போ இது ஜெயிக்கிற கட்சியோன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம்ல. ம். எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலான விஷயமா தான் இருக்கு. சரி. ஸோ அதனால ம். அந்த தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நடக்கும். நிச்சயமா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இது இந்த விஷயம் குறித்து பேசுங்க, திரும்பவும் கேட்குறேன். அதாவது அவருடைய அந்த பேச்சு வந்து ஒரு தயாரிக்கப்பட்ட உரையா ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம். அவர் இந்த விருது வழங்கக்கூடிய விழாவாக இருக்கட்டும், அல்லது மாநாட்டில் பேசுனதாக இருக்கட்டும், இன்னொரு நிகழ்ச்சி அண்மையில் நடந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு உரையை வந்து ஒரு தயாரிக்கப்பட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் அதில் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு செயற்கைத்தனமாக இருக்குது. அவர் அந்த பேச்சு வந்து கலோக்கியலாக பேசுகிறதா அவர் தன்னை நினச்சிக்கிறாரே தவிர ஒரு செயற்கைத்தனம் அதில் தெரியுது அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறதையும் பார்க்குறோம். பாருங்கள் எப்படி பேசுகிறாரு, எங்களெல்லாம் கிண்டல் பண்ணிங்களா, உங்கள் தலைவர் எப்படி பேசுகிறாருன்னு ட்ரோல் பண்ணுறதையும் பார்க்குறோம். ட்ரோலாக இருந்தாலும் கூட அதில் கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ இந்த மாநாட்டில் அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடோ அல்லது மாற்று தயாரிப்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம், நண்பர்களை நம்பிசே அதை வரை இல்லை முதல்ல வந்து பேச்சு திறமை இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும்லாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அண்ணாவும் கலைஞரும் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. பேச்சு திறமை அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதெல்லாம் வேற காலம். சரி. அதற்கப்புறம் எப்போ ஜெயலலிதா அம்மாலாம் வந்தாங்களோ அவங்களாம் என்ன பெரிய வைகோ மாதிரி பேசிட்டாங்களா என்ன? அப்படி பார்த்தா வைகோ தான் முதலமைச்சராக இருக்கணும். அதாவது பேச்சுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுத்து ஒரு முதலமைச்சர் ஆக்கணும்னா வைகோவை தான் நம்ம ஆக்கியிருக்கணும். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் பேசினா கூட நம்ம பாட்டை உட்காந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு பிரமாதமாக பேசுவார். ஆனால் நாம் அவரை எங்கே வச்சுருக்கோம்? தமிழருவி மணியன் பேசாத பேச்சா அவரை நாம் எங்கே வச்சுருக்கோம்? அவரும் ஒரு கட்சி தானே வச்சுருந்தாரு. அதனால் பேச்சுங்கிறது வேற. அங்கே பேசித்தான் ஒருவரை கவரணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுடைய கருத்தை நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னால் போதும். ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் என்ன பெரிய சொற்பொழிவாளரா? அந்த முகம் தானுங்க. எம்ஜிஆரை பார்த்தா போதும்னு நினச்ச கூட்டம் தானே அவர் பின்னால் வந்துச்சு. அவர் பெருசாக வந்து எங்களை 2 மணி நேரம் அப்படியே பேசி பேசி எங்களை வந்து அப்படியே உட்கார போதும் தான், அவ்வளோதான். அது இருந்தால் போதும். இன்னைக்கு அது விஜயை நோக்கி இருக்கு. எம்ஜிஆர் அளவுக்கு விஜய் பார்க்குறாங்க மக்கள். இல்லை, காலங்கள் மாறி போச்சு. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இன்னைக்கும் விஜய்க்கு இருக்காங்க. சரி. அதாவது அவருக்கு எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி விஜய்க்கு இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி. ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு அறியாமை இன்னைக்கு இருக்கான்னா கிடையாது. இல்ல, அன்னைக்கு எம்ஜிஆரை வந்து தேவதூதனா பார்த்தான், எம்ஜிஆர்லாம் வந்து சாவே கிடையாதுன்னு பார்த்தான், எம்ஜிஆருக்கெல்லாம் வேர்க்குமான்லாம் பார்த்தான் இல்லையா? அவங்களுக்கு அவர் வந்து கடவுளின் அவதாரமா பார்த்தான். இன்னைக்கு விஜய் அப்படி பார்க்குற தொண்டர்கள் இருக்காங்களா? கடவுளின்
அவதாரமாக அவங்கள பார்க்கலாம். விஜய் என்ன ம். ரொம்ப சிம்பிளாக சிம்பிளா, கொண்டு போயிடுறாங்க. ம், அப்போ அந்த நெருக்கம் இருக்குல்ல, நண்பா நண்பிகளேங்கிறதே ம், ஒரு நெருக்கமான வார்த்தை தான். ம். நீங்கள் வந்து உடன்பிறப்பே ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சா கூட சரி. ரொம்ப கேஷுவலாக வந்து நான் நண்பா நண்பிகளேங்கும் போது ஆ, அது வேற மாதிரி இருக்கு. சரி, அப்போ அவன் என்ன பண்ணுறான், இன்னும் விஜய்க்கு நெருக்கமாக வர்றான். சரி. ஸோ அதனால் இந்த வழக்கமான அந்த அரசியல்ங்கிறது விஜய்கிட்ட பேசிக்கலாகவே இல்லாமல் இருக்குது. சரி. அது ப்ளஸ்ஸுங்கிறீங்க நீங்கள். ப்ளஸ்ஸாக மக்கள் பார்க்குறாங்க, ம், நம்ம பார்க்குறோமா இல்லையாங்கிறது வேற. ம், மக்கள் பார்க்குறாங்க, 4 வரி பேசினா போதும். ம். அன்னைக்கு ரஜினி படம் ம். கூலி வந்திருக்கு, பெரிய நாமத்தை போட்டு ஒருத்தர் பேசுகிறாரு, ம், படம் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு கேள்வி கேட்டுருக்கு. அடலாம் விடுங்க, ம். அவருடைய செருப்பை மட்டுமே நான் 4 மணி நேரம் பார்ப்பேன்றாரு. ம், இப்படி உள்ள கூட்டம் வந்து இங்கே தான் நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ம், ம், ஒரு நடிகராக இங்கே நீங்கள் ஜொலிச்சு ம். அப்படி நிற்கும் பொழுது அவங்க பார்த்தா போதும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா மீல்ஸ். ம், ம், ம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் அதை பெருசாக அவங்க எதிர்பார்க்க போகிறதில்ல, அதற்காக விஜயும் சும்மா இருக்க போகிறதில்ல. ம். அவரும் இந்நேரம் வந்து ம். ஒரு 10 பக்கத்தில் உரை எழுதி சரி. அதை வந்து மனப்பாடம் பண்ணி தயாராக தான் இருப்பார். சரி. கட்டாயமாக அது தயாரிக்கப்பட்ட உரையாக தான். ஸோ இந்த உரையை பொறுத்தளவில் இப்போ நம்ம ஒரு கற்பனையில் தான் பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அவங்க ஒரு ஒரு ப்ரொபகேண்டா அல்லது ஒரு செயல் திட்டத்தோடு இறங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க. அதிமுக பொறுத்து தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை இன்னென்னலாம் பண்ண போகிறோம். ஏன்னா எடப்பாடி சொல்ல நாங்கள் வந்து பட்டுச்சல்ல கொடுக்க போகிறோங்க அப்படிங்கிறாரு. இந்த அமௌண்ட்டை கூட்ட போகிறோம், மகளிர் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நலத்திட்டம் சார்ந்த விஷயங்கள், சில அறிவிப்புகள், இந்த மாதிரியான சில அறிவிப்புகளாக அதில் ஏதாவது சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. கட்டாயம் சொல்லி தேர்தல் வாக்குறுதிங்கிறது தனியாக கூட அவங்க லிஸ்ட் பெரிய அளவில் தயார் பண்ணுவாங்க. இந்த மாநாட்டை கவர்ற மாதிரி, ஒரு பெண்களை கவர்ற மாதிரி, ஒரு மாணவர்களை கவர்ற மாதிரி, அந்த மாதிரியான அறிவிப்புகளாக இருக்குமா அல்லது கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசுவாங்க? இல்லை, கொள்கையை ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. அதுதான் கொள்கை விளக்க மாநாடு. இது இதற்கப்புறம் தேர்தலை நோக்கிய மாநாடு, தேர்தல் மாநாடு தான். ஆமாம்மா. இப்போ கட்டாயமாக வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா என்னென்ன என்னென்ன செய்வேங்கிறத ஒரு சொல்லி ஆகணும்ல. சரி. அப்போ கட்டாயமாக நாளைக்கு அதையெல்லாம் சொல்லுவார். நிச்சயமாக பெண்களுக்கு வந்து அது செய்வேன் இது செய்வேன் நிறைய திட்டங்கள் இருக்கும். நிச்சயமாக வந்து எல்லா கட்சிகளுமே யோசிக்கிற அளவுக்கு ஒரு இதை உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி சில வாக்குறுதிகள் இடம்பெற வாய்ப்பு கட்டாயமாக வரும், கட்டாயமாக உண்டு நாளைக்கு. நிச்சயமாக. ஸோ அதே மாதிரி இந்த மாநாட்டில் கடந்த முறை நீங்களே தொடக்கத்தில் சொன்னீங்க சில இடையூறுகள் முதல் மாநாட்டில். ஸோ இந்த மாநாட்டில் அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வருமா? அதை ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தொண்டர்கள் எப்படி வராங்கங்கிறத பொறுத்து இருக்குது. அவங்க வந்து இந்த மாநாட்டை இன்னும் பெருமைப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு வந்தாங்கன்னா எந்த அசம்பாவிதமும் நடக்காது. ஆனால் வர்றவங்க இது ஏதோ நம்ம வந்து ஜாலியாக ஒரு பிக்னிக் போகிறோம்னு நினச்சிட்டு வந்தாங்கன்னா வரும்போது எப்படி வருவாங்கங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அதையெல்லாம் தவிர்த்து தான் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு முறையும் சொல்கிறாரு. கவனமாக வாங்க, கவனமாக போங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வரணும். சரி. வந்துட்டா எந்த குழப்பமும் இருக்காது. பட் இது அரசு தரப்புல அல்லது ஆட்சியாளர்கள் இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தொண்டர்கள் எப்படி இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொன்னீங்களா, கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. அதனால அவங்க எப்படி வர்றாங்களோ அதை பொறுத்து அசம்பாவிதம் இருக்கு. அது வந்து தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயத்த நான் சொல்றேன். சரி. நீங்க எப்படி இருந்தாலும் எல்லையில் வண்டிகளை நிறுத்தி செக் பண்றது, பாதி பேரை உள்ள விடாம தடுக்கிறது, அதெல்லாம் நடக்கும். சரி. இப்பவே என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து அவங்க கட்சியினுடைய நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, பல ஊர்களில் பேருந்துகளை கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டாங்க. புக் பண்ண எல்லாருமே ரொம்ப ஏமாற்றத்தோடு இருக்காங்க, எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இந்த கடைசி நேரத்தில் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து நீங்கள் பேருந்து கொடுத்தீங்கன்னா சிக்கலாயிரம்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வேற வழியில் ஒன்றும் இல்லைங்க, சேர் கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்காக கேரளாவிலேருந்து வர வைக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே அதற்கான பந்தல் காரங்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா கட்சிகளுக்கும் பண்ணுறவங்க தான். கண்டிப்பாக ஒரு புது கட்சி வரும்பொழுது அதிமுகவுக்கு பண்ணும்போது பொறுத்துக்கிறதே திமுக, நீங்கள் இவருக்கு பண்ணும்போது ஏன் கோவப்படுறாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த சேர் கொடுக்குற நபரை கூட நீங்கள் அச்சுறுத்தும் போது அவர் என்ன செய்வார்? அது அவர் பக்கம் நம்ம வந்து கோபமாக சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் கடைசி நேரத்தில் ஐயோ நாளை விட்டுருங்கிறாங்க. இப்போ வேற ஒரு மாநிலத்திலேருந்து உள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த நெருக்கடிகள்லாம் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். சரி. ஆனாலும் இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்காதுங்கிற மாதிரி என்ன நெருக்கடி கொடுத்தாலும் இந்த மாநாடு நடக்க தானே போதும். ஆட்சியாளர்கள் என்ன கொடுத்தாலும் அதை தாண்டி வெற்றிகரமாக நடத்திடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த மாநாட்டை நிறுத்த முடியாது. ஆளுங்கட்சி என்ன நினைச்சாலும் நிறுத்த முடியாது. அப்போ ஸ்போர்ட்டிவாக விட்டுருங்க, நீ என்னவோ பண்ணிக்கோ. அதை தாண்டி நான் வந்து இந்த மக்களுக்கு பண்ணியிருக்கேங்கிற
ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதுமே, நீங்கள் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் பயப்படும். ஸோ இந்த இடத்துல சார் இப்போ 2026 தேர்தல் ரொம்ப நெருக்கமான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கூடிய ஒரு மாநாடாக இது இருக்குது. அவர் தொடர்ந்து இது அரசியல் எதிரி, கொள்கை எதிரி இந்த விஷயங்களை சொல்லி சொல்லி ஒரு இடத்துல பேசும்போதே தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து களத்தில் பலமாக இருக்குது. அந்த பலமாக இருக்கிறத விஜய் பயன்படுத்த முடியும், அந்த சக்தி அவருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கணுமா? இல்லை திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, அவங்க நிறைய ஒவ்வொரு செக்டார் நல்ல விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அவங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, விஜயெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு நினைக்கணுமா? இல்லை, இந்த தேர்தல் ரொம்ப கிரிட்டிக்கலான தேர்தல். நீங்கள் இதுவே விஜய் மாதிரி ஒரு எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபர் உள்ளே வராமல் இருந்திருந்தால் இந்த தேர்தலின் போக்க நீங்கள் இப்போவே சொல்லலாம். திமுக தான் ஜெயிக்க போகுதுங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா பொதுமக்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மகளிருக்கான விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறது எல்லாமே வந்து அதை தாண்டி நீங்கள் ஒன்றும் செஞ்சிட முடியாது. இன்றைக்கி வந்து விஜய் களத்துக்கு போனால் கூட இப்போ இலவசங்களால் பயனடைகிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யோசிப்பாங்கல்ல, விஜய்க்கு நம்ம போட்டோம்னா இது தொடருமாங்கிற பயம் இருக்கும். இன்னொன்று இப்போவே வந்து கொஞ்சம் அச்சுறுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க, வேற கட்சிக்கு ஓட்டு போட்டால் அந்த வர்ற 1000 ரூபா வராது பார்த்து வருவாங்க. அப்போ இதை இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க, பல திட்டங்களை உள்ளே கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து மக்களுக்கு இவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதாவது ஒரு கட்சி எதுவுமே செய்யாமல் நான் செஞ்சிருவேன்னு சொல்லி ஏமாத்துறது வேற, செஞ்சுட்டு தேர்தலுக்கு வர்றது வேற. திமுக அப்படிதான் வருது, அவங்க மேலே அதிருப்தி இருக்குது. எப்போவுமே ஒரு ஆளுங்கட்சி மேலே ஒரு அதிருப்தி வரும், அந்த தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க, வேற ஒரு கட்சி வரும், அப்புறம் அது மேலே அதிருப்தி வரும், இப்படி மாறி மாறி வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது, 2 பீரியடில் ஆட்சியில் இருந்த திமுக உண்டு, அது இப்போன்னா கிடையாது. அப்போ அதை தொடரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதற்காக நிறைய நலத்திட்டங்கள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை முறியடிச்சு ஒருத்தர் அந்த இடத்துல வந்து உட்கார்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இயல்பாகவே விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு வந்து அரசியல் தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வரப்போகிறதே கிடையாது. இவங்க கொடுக்குற திட்டங்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு பெருசாக கண்ணுக்கு வரப்போகிறதில்ல. விஜய் அவருக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிற இந்த 18 வயசு பசங்க இருக்காங்கல்ல, இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் பல இடங்களில் பேசும்போது உங்களுக்கு அரசியலே தெரியல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடும். இதை மட்டும் திமுக எதிர்ப்பு இருக்கா, என்ன இருக்கு, என்ன ஏது, இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அது வந்தால் இவ்வளோ செய்யுமே அவ்வளோ செய்யுமே, இது வரைக்கும் செஞ்சுருக்கேன். இவ்வளவு தூரம் தமிழகம் வளர்ந்ததற்கு 2 திராவிட இயக்கங்களும் காரணமாக இருக்கு. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து என்ன செய்ய போகிற, இந்த அனலைசிஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. விஜய் என்ன வந்துட்டாருன்னா ஓட்டு போடுவேன், இது ஒன்று தான் அவங்களுடைய பதிலாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ரோல் பண்ணும், தேர்தலில் எப்படியும் அது ஒரு ரோல் பண்ணும். அது எத்தனை சதவீதம்ங்கிறது நமக்கு தெரியல, யாருடைய ஓட்டுகளை அவர் பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் திமுக கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க, ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது. ஆமாம் இருக்காங்க. என்னென்னா தேர்தல் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை பார்ப்பாங்க. இன்னொன்று 2 திராவிட கட்சிகளும் கொடுக்குற பணத்தை இவர் கொடுக்கவே முடியாது இல்லையா. இன்றைக்கி ஒரு ஓட்டுக்கு உழவுங்கிறத நீங்கள் அதெல்லாம் தவறு, இது வந்து அப்படி இப்படின்லாம் நம்ம பேசினா கூட போய் சேர தானே போகுது. அப்போ கொடுக்கும்போதே வெத்தலையில் சத்தியம் வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க. அதை மீறி எப்படி வந்து விஜய்க்கு அந்த ஓட்டு விடும்? இந்த பசங்க வேணா எனக்கு இதெல்லாம் வேணாம் நீயே வச்சுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இப்போ 2 இது நான் பேசுனாலே, இப்போது ஒன்று அவருக்கு இளைஞர் சக்தி இருக்குது, அந்த எதை பற்றியும் பார்க்க மாட்டாங்க, ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவருக்கு வந்து நலத்திட்டங்கள் திமுக நிறைய செஞ்சுருக்காங்க, அதனால் மக்கள் அதை விரும்புவாங்கன்னு சொல்றீங்க. 3வது என்ன சொல்கிறீங்க, இப்போ ஓட்டு பணம் இருக்கனால அதை கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு சொல்றீங்க. எல்லாமே என்ன கேட்டுறேன் அதான் என்ன ஏற்கனவே நான் வந்து வெள்ளச்சட்டை போட்டிருக்கேன், அதில் இன்னும் கொஞ்சம் நீளத்தை கலந்தோம்னா இன்னும் பிரைட் ஆகும்ல, அதுதான் பணம் இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து 2 பலம் இருக்குது, ஒன்று செஞ்சது, இன்னொன்று கையில் பணம். இது 2ஐயும் வச்சுட்டு தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது வெறும் செல்வாக்கை மட்டுமே வச்சுட்டு நான் என்ன சார், இப்போ அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இப்போ திமுக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த விஷயங்கள்லாம் பேசவே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லணுமா? இல்லை பேசித்தானங்க நீங்கள் மக்கள் ஒரு முடிவில் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை கலைப்பதற்கான முயற்சியை கட்டாயமாக செஞ்சாகணும். அதையெல்லாம் இவர் செய்வாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் வந்து அவர் பேசியிருக்கிறார், ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுத்து பேசல. அப்போ ஒரு அப்போ நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து இங்கே இந்த தப்பு நடந்திருக்கு, இங்கே இது நடந்திருக்கு, நான் வந்து அதை கிளியர் பண்ணுவேன்னு பேசணும். அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது, இன்னொரு 6 மாதம் இருக்குது. நீங்கள் அதில் என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியல. பட் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம் ஒரே அடியாக வந்து மொத்த கூட்டமும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருமான்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த 18 வயசு பசங்களுடைய ஓட்டுங்கிறது
ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக விஜய்க்கு இருக்கும். அவங்கள நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா கூட வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கல் இங்கே இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை தான் நான் சொன்னேனே, இந்த தேர்தல் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான தேர்தல். அதனால் திமுக இதை கொஞ்சம் கவனமாக தான் பார்க்குறாங்க. கவனமாக தான் இப்போலேருந்தே கவனமாக கையாள ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு ஜனநாயகன் வந்து அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவில் அது ஒரு முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்குதா, இல்லை ஆக்ஷன் அந்த மாதிரியான? அரசியல் படம் தான். அதாவது இந்த பகவந்த் கேசரிங்கிற படத்தினுடைய ரீமேக் தான். ஆனால் ஒரு 70% தான் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு 30% இவங்க கூடுதலாக சேர்க்குறாங்க. இல்லை பெரிய ஆச்சரியம் பாருங்கள், பல ஊர்களில் தேர்தல் நடப்பது போல் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. நீங்கள் மக்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பது மாதிரிலாம் காட்சிகள் எடுத்திருக்காங்க. எங்கன்னா தமிழ்நாட்டில் பரவலான பல மாவட்டங்களில் போய் எடுத்திருக்காங்க. அப்போ தேர்தல் தொடர்பாக ஏதோ ஒன்று நடக்குது படத்தில். அப்போ அங்கே வந்து விஜய் என்ன கருத்து சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை விஜயே வந்து படத்தில் ஒரு வேட்பாளராக நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு படத்தின் மூலமாக அவர் கேட்குறாரா, இதெல்லாம் நம்ம படம் வந்ததான் தெரியும். பட் ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கலான இப்படி ஒரு காட்சி எடுக்கும் பொழுதே நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அரசியல் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அந்த முன்னாடி சொன்னாங்களா சார், இது கடைசி படம் சொல்லுவார், ஆனால் கூட அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி? அது இல்லை, அதுக்கு இல்லை, அதெல்லாம் அவர் தெளிவாக இருக்கார். கடைசி படம் 2ல் 1 பார்த்துறதுங்கிறதுல தெளிவாக இருக்கார். ஏன்னா இப்போ கூட அவரை நோக்கி நிறைய படங்கள் பட அதிபர்கள்லாம் வர்றாங்க. அவர் கேட்குற சம்பளத்தை கொடுப்பதற்காக ரெடியாக இருக்காங்க. ஆனாலும் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். இல்லை இல்லை, இதுதான் கடைசி படம், பார்த்துக்கலாங்கிறது அவர் முடிவாக இருக்குது. என்னென்னா பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு அரசியலை தீவிரமாக நினைக்கிறாருன்னா, இப்போ இந்த படமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த படம் தொடர்பாக ஒரு ஸ்டில் கூட வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன அவங்க பார்த்தாங்கன்னா அரசியல் தலைவனாக தான் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு நடிகனாக பார்த்துடக்கூடாது. மக்களுடைய எண்ணம் முழுக்க என்ன ஒரு அரசியல் தலைவனாகவும் அரசியல் தொடர்பாகவும் தான் பார்க்கணும். படம் தொடர்பான விஷயங்கள் இப்போதைக்கு வேண்டாம், அது படம் கிட்ட வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது ரொம்ப சீரியஸாக கையில் எடுத்திருக்காரு. இந்த நாள் பொலிட்டிக்கல் தான் இனிமேல் நம்ம ஜேர்னி, இதில் எந்த இதோ இடையூறும் இருக்கக்கூடாது. ஆமாம். இது என்ன சார், இப்போ ஒரு ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்கள் மாதிரி கூலி படம் அந்த வெளிவந்த பிறகு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு மாதிரி தெரியுது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச விஜய் ரசிகர்கள் செட்டில் ஆன மாதிரி ஏதோ தெரிஞ்சு இல்லை இல்லை, அது வந்து கட்டாயமாக இருக்கும். இந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் வந்து தீரப்போகிறதில்லை. ஆனால் தாவேக்கா தலைமையிலிருந்து தொண்டர்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, முக்கியமாக இந்த சோசியல் மீடியாவில் இயங்குகிறவர்களுக்கு நீங்கள் பெருசாக அஜித்தையோ ரஜினியோ அடிக்காதீங்கன்னு தான் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலன்னா கூட ரொம்ப ஓரலாக பல இடங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சில விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு தாக்குறாங்க. ஆனால் ஒரே அடி அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்களான்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, இதில் திமுக ஐடிவிங்களுடைய வேலையும் இருக்குது. என்னென்னா, நீங்கள் இவங்க திட்டுறாங்கங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாதான் விஜய் ரசிகர்கள் வந்து விஜயினுடைய ஓட்டு அப்படியே கன்சாலிடேட்டாக வந்துடும் அப்படின்னு நினைக்க முடியாது. ரஜினி ரசிகர்கள் கட்டாயமாக அந்த நேரத்தில் எதிர்ப்பாங்கன்னு அவங்க ஒரு ரஜினி ரசிகர்கள் போர்வையில் திமுக ஐடிவி சில வேலை பண்ணுதுங்கிறீங்க. அதுதான் அதில் என்னென்னா, ரஜினி டிபியை வச்சுக்கிட்டு சில வேலையை பண்ணுவாங்க, விஜய் டிபியை வச்சு சில வேலையை பண்ணுவாங்க. இந்த கீரிப்புள்ள சண்டை, பாம்பு கீரிப்புள்ள சண்டையை காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. சீமான் கூட பயங்கரமாக இப்போ எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். சீமான் ஏன் முழு சட்டை மாறினாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் ஒரு படத்தை வந்து கூலி காலின்லாம் சொல்கிறதுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. எந்த தலைவருமே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இன்னும் இவருக்கு விஜய்க்கும் சீமானுக்கும் பிரச்சனைங்கிறது இப்போ அண்மை காலமாக உருவாயிருச்சு. அவரு ரொம்ப ஆனால் ரஜினிக்கு அவருக்கும் ஒன்றும் கிடையாது. அவர் ஏன் வந்து கூலி காலின்னு சொன்னாருன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரிய மாட்டேங்குது. விஜய் கூட இப்போ இதாக பேசியிருக்கிறாரு, கடுமையாக பேசல. அது பேச வேண்டியது தான். ஏன்னா அதுக்கு என்னென்னா, சமீபத்தில் போய் திமுக தலைவரை அவர் பார்த்துருக்கிறாரு. பார்ப்பதற்கு முன் ஒரு பேச்சு, பார்த்த பிறகு ஒரு பேச்சுங்கிறது நல்ல கண்கூடாவே தெரியுது. அப்போ அங்கே என்ன பேசப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. ஸோ வெளியில் வந்து இவர் பேசுகிறது இன்னும் கூட எதிர்காலத்தில் அதிகமாகும்னு தான் நான் யூகிக்கிறேன். விஜய் இன்னும் தாக்குவார், அதிகம் இன்னும் கட்டாயமாக தாக்குவார். சரி, நிறைவா ஸோ இந்த மாநாட்டுக்கு பிறகு ஸோ அவங்க வழக்கமாக ஒரு வார்த்தை ஒன்றில், இது திருப்புமுனை மாநாடுன்னு அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். அந்த மாதிரி உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு மாநாடாக மாறும்னு நீங்கள் நம்புறீங்களா? கட்டாயமாக மாறுங்க. நீங்கள் நாளைக்கு இந்நேரம் நீங்கள் பாருங்கள்,
நீங்கள் எங்கே பார்த்தாலும் தலையை மட்டும்தான் பார்ப்பீங்க. தலைன்னா வெறும் மனித தலைகளை மட்டும்தான் பார்ப்பீங்க. அவ்வளோ கூட்டம் வந்து வருவதற்கான விஷயங்கள்லாம் இப்போவே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. சாறை சாறையாக மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமாக அது ஒரு பெரிய எழுச்சியாக தான் இருக்குது. நன்றி.